காரியம் பேச வந்திருக்கிறோம். எல்லாம் சுபமா முடியணும். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்ச லட்சமா கொண்டு வரணும்னு நினைக்கல, ஆனா பொண்ணு லட்சணமா இருக்கணும்னு பையன் நினைக்கிறான். நல்லாவே பேசுறீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. பொண்ணு BA வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணி இருக்கு, நல்ல மார்க்கும் வாங்கி இருக்கு. ஐயா, அவ மார்க் வாங்கினதோ பாஸ் பண்ணதோ முக்கியம் இல்ல, அவளோட பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தான் முக்கியம். அம்மா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு படிச்சுட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லது. பொண்ணு படிச்சவ, வாழ்க்கை பூராவும் நல்ல புடவை, பவுடர், கிரீம்னு நிறைய செலவு இருக்கு. அதனால 50,000 ரூபாய் ரொக்கம், 50 பவன் நகை போட்டுடுங்க. பையனுக்கு மாருதி காரனா உசுறு, அத ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. மாடு விலை அதிகமா இருக்க. என்னது? இல்ல, மாருதி கார் விலையும் அதிகம், நீங்க கேக்குற ரொக்கமும் அதிகம். கொஞ்சம் இறங்கி வாங்க. 50,000 பெருசா நினைக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு இப்ப 20 வயசு. இன்னும் குறைஞ்சது 50 வருஷம் எங்க வீட்டுல வாழ போறா. அது வரைக்கும் எவ்வளவு செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்க பையனுக்கு 50 வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் 20 வருஷம் தான் இருப்பா, செலவும் குறையும் உங்களுக்கு. நீ யாரையா குறுக்க பேசுறதுக்கு? அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்க உறவுக்காரரு, வெள்ளாங்குளம் கிராமத்து நாட்டாமக்காரரா, அதான் நக்கலா பேசுறாரு. ஏன் வழவழான்னு பேசுறீங்க? முடியுமா முடியாதான்னு பளிச்சுன்னு சொல்லிடுங்க. அம்மா, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா. ஊருக்கு போய் தபால் போடுறோம், எந்திரிங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா 37 ரூபாய் 50 பைசா? இப்ப நீங்க சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில். கலா, நீங்க சும்மா இருங்கப்பா. சம்மந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு ஃப்ரீ. வெட்டியா பேசிட்டு போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இது சம்பளம் இல்ல. ஏன் சார், நீங்க வாங்கி கொடுக்க போற புடவைக்கும் பூவுக்கும் கணக்கு போட்டு காசு கேக்குறீங்களே, கழுத்துல உங்க தாலிய சுமந்து, நைட்ல உங்களை சுமந்து, வயிற்றுல உங்க வாரிச சுமந்து, வாழ்க்கை பூராவும் சுமதாங்கியாவே இருக்கிற நாங்க ஒவ்வொரு சுமைக்கும் நாங்க கணக்கு போட்டு காசு கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமாங்கிற பேர்ல அவளுக்கு உடம்புல ஊனம் இருக்கான்னு சோதனை போடுறீங்களே, உங்களுக்கு ஆன்மை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது பொண்ணு பார்க்க போறோம்னு நினைச்சு கிளம்புங்க, மாடு பிடிக்க போறோம்னு நினைச்சு கிளம்பாதீங்க. தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? தங்கவேலு வாத்தியார் மகளா கொக்கான கலா கொன்னுட்ட. உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் பேச ஆரம்பிச்சா இந்த பொண்டாட்டி சொத்திலேயே பொழைக்கணும்னு எண்ணம் உள்ள பயல்களுக்கெல்லாம் புத்தி வரும். கலா, என்னம்மா இப்படி பேசிட்டே? அப்பா 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவனுக்கும் ஒரு ரேட் வச்சிருக்கான். எனக்கு படிப்பை வச்சுட்டு பணம் கேட்கிற மாப்பிளைய விட உழைப்ப நம்பி பணம் சம்பாதிக்கிற மாப்பிளையா பாருங்கப்பா. கலா, சம்பந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு பிரியன்னு சொன்னில்ல, நீ போட்ட சாப்பாட்டை நான் பிரியாவே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க நாட்டாம? இதுவரைக்கும் என் மூத்த பேர முத்தையா கலப்பைக்குத்தான் சொந்தக்காரனா இருந்தான், இனிமே கலாவுக்கும் சொந்தக்காரனாக போறான். நிஜமாவா சொல்றீங்க நாட்டாம? கலா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். குழம்ப நிறைய ஊத்தி சாப்பிடுறா குப்பா. தாத்தா, 1000 தான் நீங்க சொன்னாலும் நான் படிக்காத பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டேய், எனக்கு வந்துச்சுன்னா கோபம். ஆமா, பிகாம் வரைக்கும் படிச்சுட்டு படிச்ச பொண்ணை ஏன்டா வேண்டான்ற? தாத்தா, ஒரே வீட்டுல 2 படிச்ச பொண்ணுங்க இருந்தா யாரு வேலை செய்யறதுங்கிற தகராறுல ஒரு வேலையும் நடக்காது. இப்ப நீங்க 2 பேரும் சமையல் பண்றீங்க, அப்புறம் 4 பேருக்கு சேர்த்து நீங்க தான் சமையல் பண்ணணும். அதுதான் சொல்றேன், எனக்கு படிச்ச பொண்ணே வேணாம். ஓஹோ, நீ அப்படி போறியா? படிச்ச மூளை தான் தாத்தா. பால் சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. இவ்வளவு நாளா சமைச்சு போட்டேன், இனிமே என்னால முடியாது. ஆனா படிக்காத பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? மயிலம்பார சீத்தம்மா மக மகாலட்சுமி இருக்கா. ஏண்டி மகாலட்சுமி, 2 டம்ளர் காப்பிக்கு இவ்வளவு பெரிய தவளையா? நீ போறவங்க வீட்டுல எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? நம்ம வீட்டுல வெளியில கொட்டுற மாதிரி தான் அங்கேயும் கொட்டுவேன். ஆமா, இந்த வாய் இல்லன்னா உன்னை நாய் கூட மதிக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நான் சொல்ற வரைக்கும் எட்டி பாத்துறது. சரி, இந்தாங்க. இந்த பார் சீத்தம்மா,
கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமா நடத்தணும். ஊரே கேளு நாடே கேளுன்னு ஊதாரித்தனமா செலவு செய்ய கூடாது. இந்தாமா ஏதாவது கேட்கணும்னா இப்பவே கேட்டுங்க. பையன் என்ன படிச்சிருக்காரு? பிஎஸ்சி படிச்சிருக்கேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே புரிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே புரிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வாங்க. பாலா? பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூராவும் குடிச்சிடாதீங்க, எனக்கும் பாதி வைங்க. இது எச்சி பாலுங்க, வேணா வேற பாலை காய்ச்சி குடிங்க. பழம் எடுங்க, உட்காருங்க. நீங்க இந்த நேரத்துல நமக்கு இந்த பாட்டு தேவையா? ஐயோ, இந்த பாட்டுனா எங்க தாத்தாவுக்கு உசுறு. பழம் சாப்பிடுங்களா? எச்சி பழமா? எனக்கு நான் உங்க பொண்டாட்டி தானே? அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப ஏன் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரே. அதெல்லாம் வேண்டாங்க, வா போன கூப்பிடுங்க. சரி டி, போதுமா டி? என்னது டியா? ஆமாண்டி, பொண்டாட்டிய வாட்டி போட்டின்னு கூப்பிடலான்னு என் தம்பி சொல்லிருக்காண்டி. ஐய, என்னது அலங்கோலம்? இல்ல, நீங்க பட்டணத்துல படிச்சவங்க இப்படி சாயெல்லாம் பூசினாதான் பிடிக்கும்னு ஸ்நேகிதுங்க சொன்னாங்க. அம்மா தாயே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இயற்கையான கிராமத்து அழகு தான் எனக்கு பிடிக்கும். சரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். வா. இந்தா. ஐயா எச்சி. எச்சியா? நீ என் பொண்டாட்டி தானே? ஆமா. அப்ப குடி. வேண்டாம், நான் வேற காய்ச்சி குடிச்சுக்கிறேன். ஆப்பிள் சாப்பிடுறியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து புளியம்பழம், இழந்த பழம் தான் பிடிக்கும். ஐயோ ஆண்டவா, இவனை வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறேனோ. ஐ எம் ஜாரி. ஐ எம் ஜாரியா? அப்படின்னா மன்னிச்சிடுங்கன்னு அர்த்தம். ஓஹோ, ஐ எம் சாரியா? பரவாயில்லையே, இங்கிலீஷ் கூட தெரியுமா? ஓ, பக்கத்து வீட்டு காளியம்மா 8 படிச்சிருக்கா, அவதான் சொல்லி கொடுத்தா. ஏங்க, இந்த பாட்டு நிறுத்திடலாங்க. ஐயோ, நம்ம காதல் பண்றது தாத்தா காதல விழுந்துட கூடாதுதான். ஓஹோ, வெரி ஸ்மார்ட். அப்படின்னா ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம். இதையே இப்படிங்கிறிய? இந்த முத்தையா நிலத்துல இறங்கி களப்பைய புடிச்சு ஆழமா உழுது விதைகளை தூவி தண்ணீரை பாய்ச்சுவான் பாரு, நம்ம ஊர் பொண்ணுங்க அசந்து போடுவாளுங்க. நாளைக்கு நீயே பார்த்தன்னு வச்சுக்க, வெரி மார்க் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு தான் பாக்கணுமா? மகாலட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்துட்டு படிச்ச பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்க போற. ஏய் மகாலு, மாப்பிள்ள முழு ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு மைனர் மாதிரி இருக்காருடி. பல்ல முடிச்சு நீ என்ன கண்ணு வைக்காதடி. ஏய் மகாலு, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ பட்டணத்துக்கு போயிடுவல்ல? பின்ன படிச்ச மாப்பிளைய கட்டிட்டு இந்த பட்டிக்காட்டியா இருப்ப? பட்டணத்துக்கு தான் போவேன். பட்டணத்துல வேலை செய்யறதுக்கு எல்லாமே மிஷின் தானா. துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, சமையல் செய்யறதுக்கு மிஷினு, குளிக்கிறதுக்கு கூட மிஷினா. பட்டணத்துல எல்லாமே மிஷின் தானாமே. எங்க நாம கூட போயிடலாம். இங்க பாரு, 3 வயசா இருக்கிறப்பவே எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. இருங்க, 3 வயசு இருக்க போது உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? ஆமா, அப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க? அட யாரா இவ? என்னங்க இது, அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நான் அவங்க தாலி கட்ட பொண்டாட்டி. சரி, நான் அதை சொல்லல. எனக்கு எங்க அண்ணனுக்கு 3 வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. அதுல இருந்து எங்களை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே எங்க தாத்தா தான். அவரை விட்டுட்டு என்னால வர முடியாது. 2வது, நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பேசாம படுமா? என்னங்க இப்ப என்ன? உள்ள வரும்போது எல்லாரும் சொன்னாங்க மாப்பிள்ளை மனசு நோகாம நடந்துக்கோன்னு. ஏன் அப்படி சொன்னாங்க? சொன்னாங்கல்ல, லைட்டை அணைச்சிட்டு சொல்றேன். ஏயா கம்பவுண்ட்ர, நாம என்ன பாவம் செஞ்சுமா தெரியல, இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னாலே அவன் அடிக்க வரான். அது மட்டுமா,
நேத்து ஒருத்தன் நிரோத்துக்கிட்டு வந்தான். ஆஹா, இவன் ஒருத்தனாவது தெரிஞ்சுட்டானேன்னு சொல்லி நான் அந்த நிரோத்து கொடுத்தேன். அதை வாங்கியவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? பழல் ஊதி பறக்க விட்டா. அடப்பாவிகளா! வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. இந்த கிராமத்துல யாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. ஆமாங்க. அதனால நான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு பண்ணிக்க போறீங்க? அதுக்கு முன்னால கவலையே படாத, 2 கிலோ அரிசி 60 ரூபாய் தானே, தந்துடுறேன். அது இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கையாலேயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னை செருப்பாலே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போயா இங்கிருந்து. என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி கண்டவனெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்பானா? சுமதி அம்மா, உங்க புருஷன் இப்ப எங்க இருக்காரு? ஏன் அவரை விட்டு பிரிஞ்சீங்க? அது ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. இந்த ஹோட்டல்ல யாரு ரூம் எடுத்து தங்கினாலும் அவங்களுக்கு நான் தான் மாலிஷ் போடுறது வழக்கம். சார், நம்ம காட்பாடி ஊரு இருக்கே, அது மாதிரி ஊரு வரவே வராது சார். அருமையான ஊரு. இருங்க சார், இருங்க. என்ன மண்ட ஓட்டுல இறங்க வேண்டாமா? அடாடாடா அடாடாடாடா, பாடியாது. இது மாதிரி இந்தியாவுல பாடியை நான் பார்த்ததே இல்ல சார். தாரா சிங் பாடி மாதிரி ரொம்ப பிரமாதம். அடேங்க அப்பா, இந்த இடத்துலயே 1 கிலோ என்ன பிடிக்கும் போல இருக்கே. ஆஹா ஆஹா. ஏன் சார், இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? ஒரு பொண்ணு கிடைக்குமா உங்க பையன் கல்யாணத்துக்கு? எனக்கியா? உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். முதல்ல மாலிஷ் போட்டதுக்கு பணத்தை எடுங்க. இந்த 2 ரூபாய் ஜாஸ்தியா? ஜாஸ்தியா? ஏன் சார், ஷூவுக்கு பாலிஷ் போட்டாலே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் உங்க உடம்புக்கு மாலிஷ் போட்டிருக்கேன், அதுவும் தாரா சிங் உடம்புக்கு 20 ரூபாய் கொடுங்க சார். ஏண்டா மாலிஷ் போட்டா மாமாவா? மூஞ்சிய பாரு, லாரி டயர்ல மாட்டின அலுமினிய பாத்திரம் மாதிரி இவ்வளவு நெளிவு. உடம்ப பாரு, சுடுகாட்டுல எரியும் போது சூடு தாங்காம எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு உடம்பு. இந்த உடம்புக்கு நாங்க மாலிஷ் போடணும். 2 ரூபாய் ஜாஸ்தியா? 2 விரல வச்சு முறுக்குன்னு விழா எலும்பு காணா போகும். 3 விரல வச்சு முறுக்குன்னு முதுகெலும்பு காணா போகும். 5 விரல வச்சு அமுக்குனா நீயே காணாம போவ. ஏன் குதிட்டா குனிதா? இவர் பாடுறாரு, நான் கேக்குறேன். யோ, இந்த லாட்ஜே வேணாம் ஐயா, என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா. பழையபடி ஆரம்பிச்ச வேலைய இதுக்கு தான் உன்னை உள்ளே விடுறதில்ல. யோ, புடிச்சு இழுத்துருவா இந்த ஆளை. யோ, அவர் இல்லையா, அவர் ரூம்ல தங்கி இருக்காரு. இந்த ஆளை புடிச்சு இழுத்துருவாயா? ஏய் காட்பாடி, உன்னை இரு. யோ, ஏயா தடுமாறுறீங்க? இதுதான் என் வீடு. என்னங்க? இந்த பாருங்க, உங்க வீட்டுக்காரர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடிக்கடி குடிச்சிட்டு வந்து லாட்ஜ்ல தகராறு பண்றாரு. இதனால எங்க பிசினஸே ரொம்ப பாதிக்குது. இனிமே இது மாதிரி பண்ணாருன்னா நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சொல்லிட்டு போறதுதான் வந்தா ஜாக்கிரதை. வாயா. பெரிய லாட்ஜ். குடிச்சிட்டு மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட காசு தான் வாங்க முடியல, மானத்தையாவது வாங்குறேன். ஐயோ, பைய தூக்கிட்டு போறான். மாலிஷ் இது போலீஸ். ஏங்க, பை இங்க இருக்கு. பை இங்க இருக்கு. வர வர உங்க அட்டகாசம் தாங்க முடியல. ஒண்ணு குடிச்சிட்டு அடிக்கிறீங்க, இல்லன்னா அடிச்சிட்டு குடிக்கிறீங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் கழுத்தை நீட்டியா இருக்க மாட்டேன். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? உங்க அப்பா என்ன சொன்னா? அண்ணா சமாதிக்கு பின்னால் 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா தண்ணியில நம்பிட்டேன். போத தெளிஞ்சு போய் பார்த்தா அண்ணா சமாதிக்கு பின்னால 1000 ஏக்கர் நிலமே இல்ல, கடல் தண்ணி தான் இருக்கு. ஃப்ராட் ஃபாதர். அனாவசியமா எங்க அப்பா இழுக்காதீங்க. உங்க அப்பாவை தான் இழுக்க முடியும், உங்க அம்மா இழுத்தா தப்பு. இங்க பாருங்க, இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. விவாகரத்து பண்ணிருவீங்களா? இல்ல, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். அப்பவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாக்கிறேன். ஆயிரம் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் வேலி மாதிரி. அது இல்லன்னா இப்படி கண்ட மாடுங்கள்லாம் நுழையுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சேர்ந்துட வேண்டியதானே? நானா சேர மாட்டேங்கிறேன், அந்த ஆளு திருந்த மாட்டேங்கிறானே. எனக்கு வேணும் வேணும் ஆசை வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அதான் தினமும் காதல் பண்றோமே. நான் அது சொல்லல. எங்க வீட்டுல நான் எப்பவுமே காய்கறி வெட்டினதே இல்ல. அப்புறம் அம்மி அரைச்சதே இல்ல. அப்புறம் குழம்பு வச்சதே இல்ல. அப்ப நீ பொம்பளையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. என்னது? பின்ன பொம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த வேலையும் உனக்கு தெரியலையே.
என்ன 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 சத்தம்? ஐயோ என்ன ரத்தம்? ஐயோ புள்ள அழுவுதே. டேய் அழுவும்படியா என்னடா செஞ்ச? தாத்தா நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. காய வெட்டுறேன் கைய வெட்டிக்கிட்டா ரத்த குழம்புதான். வாய மூடுற ராஸ்கோல். ஏம்மா நீ எந்திரி, நான் சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருங்க தாத்தா. பொதி மாடு மாதிரி 2 மருமகளை வச்சு நீங்க சமைச்சீங்கன்னாக்க ஊர்ல இருக்கவன் காரி துப்புவான். அவன் காரி துப்புறா தும்முறான். அத பத்தி எனக்கு என்னடா? விலகு, சும்மா நான் இருங்க சமையல் தாத்தா. பண்றேன். நீங்க சும்மா இருங்க. 20 வருஷமா நீங்க சமைச்சது போதும். வாங்க முதல்ல. மகாலு ஏன் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இன்னும் 3 மூளை இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அழுங்க. அட யாரா இவ? ஏன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற? ஆமா, படிச்சவங்களாச்சே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு தான் உங்களுக்கு வாக்குப்பட்டேன். இப்படி பட்டிக்காட்டிலே இருக்க போறேன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு கழுத்து நீட்டிருக்கவே மாட்டேன். நீ இப்படி பட்டணம் உயிர் வைப்பேன்னு தெரிஞ்சதா நானும் உங்க கழுத்துல தாலி கட்டிக்கவே மாட்டேன். நான் ஒண்ணு உங்க மேல விழுந்து என்ன கட்டிக்கங்கன்னு கெஞ்சல. இப்ப என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அறிவு இருக்கு அவனுக்கு? நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பட்டணத்துல எங்க போய் விவசாயம் பண்ண முடியும்? இதுக்கு தான் படிச்ச புத்திசாலி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? இருங்க, என் டங்கு பெட்டியில புத்திசாலி தானே நிறைய வச்சிருக்கேன். நீங்க இங்க இருங்க, கொண்டு வரேன். ட்ரங்கு புட்டியில புத்திசாலித்தனம் வச்சிருக்காளா? கொலுசு இதுல என்ன இருக்கு? நான் ஆட்டி பாருங்க. குடி இப்படி. சத்தம் வரலையே. அதுதான் புத்திசாலித்தனம். நல்லா இருக்கு உன் புத்திசாலித்தனம். பார்வதி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா ஆவுன்னா பார்வதிக்கான்னு புராணம் படம் ஆரம்பிச்சிருக்க. யார் எவ? பார்வதி அக்கா பட்டணத்துல பெரிய ஆபீசர். அவங்க எங்க ஊருக்கு வந்தா பெரிய கப்பல் மாதிரி வண்டியில வருவாங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. இந்தா இது உனக்கு, இது உனக்கு. இந்தா வரேன்க்கா. போட்டுருக்கா. பார்வதிக்கா எப்ப வந்தீங்க? மகாலட்சுமியா? நாளைக்கு தான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா பாக்க வந்தீங்களா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? போங்கா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இல்லாமல என்னக்கா வெறும் கொலுசா? இதுல ஒரு சூட்சமா இருக்கே. என்ன இதுல சத்தம் வருது? நீ ஆட்டு. இதுல சத்தம் வரலையே. ஐயோ, எப்படிக்கா சத்தம் வருது? இப்படிதான். ஓஹோ, உன்ன சத்தம் வரல, உன்ன சத்தம் வருது. வாழ்க்கையில எல்லாருமே சிரிக்கிறது இல்லையே. தமாஷா இருக்கு. 3வது படிச்ச பார்வதி அக்காவே இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்க போது நீங்களும் பெரிய ஆபீசரா இருந்திருக்கலாமே. ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? பிஎஸ்சி. அப்படின்னா அது எத்தனை கிளாஸ்? 15 கிளாஸ். அப்பா 15 கிளாஸா? அப்ப நீங்க பெரிய ஆபீசரா இருக்கணுமே. இத பாரு, நீ எதுக்கு அடி போறேன்னு தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் எங்க தாத்தாவையும் அண்ணனையும் விட்டு நான் பட்டணத்துக்கு வரமாட்டேன். சம படு. செம்ம மூட்ல இருக்கானா? மூடா கூடா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க சொல்றபடி நான் கேட்பேன். இப்ப பாரு, இப்ப வாசனை பாரு, இப்ப வாசனை பாரு. இதுக்கு பழைய நாத்தமே பரவாயில்ல. அப்படியா? கலா, பட்டணத்துல வரட்டியே கிடையாதா? எல்லாம் மிஷினாமே, அதுல நல்ல வாசனை வருமா? ஆமா, எங்க வீட்டுல கூட கேஸ் அடுப்புதான். 5 நிமிஷத்துல சோறு பொங்கி குழம்பு வச்சிடலாம். கலா கலா, நாமளும் பட்டணத்துக்கு போயிடலாம். உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டியா? நீ கேட்டியா? கேட்டேன். என்னமோ அண்ணன் தாத்தா விட்டுட்டு வரமாட்டாராம். மகளு, எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சு பட்டணத்துக்கு போயிடலாம். இது வேண்டாம். பேட் பேட். குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம். ஐயோ, கலா கலா, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? நான் காதல் மூடில் இருக்கிறேன் அம்மா. ஆமா, இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். பையா, ஏன் கோபமா இருக்க கலா குட்டி? குட்டியாவது புட்டியாவது, இத பாருங்க, என்னால இந்த கிராமத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம பட்டணம் போயிடலாங்க. பட்டணத்துக்கு போய் நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கும். நீ வேலைக்கு போயிடுவ, நான் என்ன பண்றது? உங்க தாத்தா மாதிரி நீங்க சமையல் பண்ணிட்டு வீட்டோட இருக்கலாமே. அப்படிங்கிற
வேண்டாம் வேண்டாம், இது கலப்ப பிடிச்ச கை, கரண்டி பிடிக்காது, கட்டி பிடிச்சுக்கிறேன். கலா, பாட்ட போடு, காதல் பண்ணுவோம். முடியாது முடியாது முடியாது. பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறதா எல்லாமே. அது வரைக்கும் வெளில போய் படுங்க போங்க. நான் ஏன் வெளியே போய் படுக்கணும்? சரி, அப்ப நான் போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே வெளியே போய் படுத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் தம்பி கொடுத்து வச்சவன் தான். படிக்காத பொண்ணா கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். படிச்ச உள்ள தம்பி, நீயா? நீ எங்க இங்க இங்க பட்டணத்துக்கு கூட்டு போனாதான் பட்டன்ல கை வைக்கலான்னு பொண்டாட்டி வெளியே தொத்திட்டா. தம்பி, இங்கே அதே கதை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷனோட திறமை வேட்டியோட மடிப்புல இருக்குன்னு பெருமையா பாடினா, இப்போ வேட்டியை ஏங்க மடிச்சு கட்டுறன்னு கேக்குறா. ஆமா, எங்க படுக்க? இங்க படுத்தா தாத்தாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அண்ணே, கோயில் போயிடலாமா? படுத்துருவோம். தனித்தனியா படுத்துட்டு என்ன பண்ணுவாளுங்க? விக்னேஸ்வரா, இந்த வருஷம் வெள்ளாம அமோகமா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் இருக்கும்படியா ஆண்டவனே எனக்கு அருள் பண்ணணும். வாங்கறாங்க. என்னது ராத்திரி எல்லாம் ஆள காணோம்? பாயும் கையுமா தெரிஞ்சிருக்கிறீங்க. பாய் வியாபாரம் பண்ண போனீங்களா? அது வந்து தாத்தா, என் பொண்டாட்டில பொண்டாட்டி ஒண்ணு இல்ல தாத்தா. அது வந்து எங்க 2 பேரும் கல்யாணம் ஆனா 3 வெள்ளிக்கிழமை கோயில்ல வந்து படுத்துக்கிறதா வேண்டிக்கிட்டோம். அதனாலதான் கோயில்ல இல்லன்னா இல்ல. அடாடாடாடாடா, எனக்கு இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள்ல ஒன்னையாவது கத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமி, இவனுக்கு காப்பி கொண்டாந்து கூட. யோ கம்பவுண்டர, இந்த மாசம் ஒரு 20 பேருக்காவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்யா. இல்லன்னா நம்ம சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அப்படின்னா என்னங்க பண்றது? உனக்கா பண்ண முடியும்? நீ வேற. இந்த ஊர்க்காரங்களுக்கு பண்ணணும்யா. என்ன சொன்னாலும் இதுங்க காதுல ஏற மாட்டேங்குது. இன்னைக்கு தாண்டி அழகா இருக்க. நேர்மையான முறையில சொன்னா இதுங்க கேட்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? பொறுத்திருந்து பார். நான் சொன்னத உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாத. அவ என்னையா சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான். அதான் கேக்குறேன், இப்ப என்ன சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான். அதான் ஏன் கேக்குறேன், என்ன சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான். சொல்ல மாட்டேன். அவ என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்ற வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள போயா. எப்படி நம்ம ஐடியா? பிரமாதமான ஐடியாங்க. அண்ணா, என்ன அடுத்த தடவை கரும்பு தான் போடணும். அப்பதான் காசு பார்க்க முடியும். நானே சொல்லணும்னு நினைச்ச தம்பி, நீயே சொல்லிட்ட. வீட்டு நடவு ஒழுங்கா நடக்குதோ இல்லையோ, காட்டு நடவு சரியா நடக்குது. என்னங்க? வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, இந்த பாருங்க, சொல்லுங்க, கேக்குது. என்னதான் மாடா உழைச்சாலும் குழந்தைங்க பெருக பெருக வசதி வாய்ப்புகள் குறையும். அளவோட பெத்தா வளமோட வாழலாம். என்ன நான் சொல்றது? ஆமா, ஒன்று விட்டால் ஒளிமயம், அதிகம் பெற்றால் அடி விழும். இன்னும் விதையே நடல, அதுக்குள்ள அறுவடை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன இந்த ஆளு என்னமோ விதைங்கிறான், அறுவடைங்கிறான், ஒண்ணுமே புரியலையா? புரியல. வாங்க, தனியா சொல்றேன். நட. தனியா சொல்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? காலை கொடுங்க. முருங்கக்காய் வாசம் மூக்க தொலைக்குது. அறிவட்டவன கோத்த திங்க சொன்னா என்ன துப்புற? ஒரே உப்பு தாத்தா, அண்ணன் பொண்டாட்டி தான் சமைச்சிருப்பா. என்னடா சொல்லிற? என்ன பாரு, ஒரே காரம். இவன் பொண்டாட்டி தான் சமைச்சிருப்பான். என்னடா 2 பேரும் துப்புறீங்க? பாவம், கல்யாணமான பசங்களாச்சே, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும்னு முருங்கைக்காய போட்டு நானே சமைச்சு கொண்டாந்தா துப்புறானுங்க துப்பு கட்ட பசங்க. தாத்தா, நீங்க சமைச்சதா? தூள் தாத்தா, தூள். நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க பொண்டாட்டி 2 பேருக்கு என்ன ஆச்சு? ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன்றாளுங்க, சமைக்க மாட்டேன்றாளுங்க. தாத்தா, அது வந்து அவங்க 2 பேரும் பட்ட சுமாரு. அது வந்து விடுறா அவன. ஒண்ணுமில்ல தாத்தா, பட்டணத்துக்கு போய் சினிமா பார்க்கணுமா, அதுதான். இல்லன்னு ஆமா ஆமா, சரி சரி. இலை,
ஏடா சின்ன சிறுசுங்க தானே அவளுங்க, ஒரு 4 இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? இன்னைக்கு எப்படியாவது நீங்க 2 பேரும் வந்து உங்க பொண்டாட்டிகளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். சினிமாவுக்கா? சரி சரி. பேட்டிகளா, நீங்க 2 பேரும் காலையில இருந்து ஏன் கோபமா இருக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? நீங்க 2 பேரும் விவரம் கட்ட பொண்ணுங்க. பட்டணத்துக்கு போற விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்தா நான் எப்பவோ உங்களை பட்டணத்துக்கு அனுப்பிச்சிருப்பேனே. பட்டணத்துக்கு அனுப்புவீங்களா? நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். தாத்தா தாத்தா தாத்தா, ஆ. என்ன தாத்தா வர வர நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல? ஆமா தாத்தா, நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்திகளுக்கு என் மேல அவ்வளவு பாசம். பொங்குது. என்ன பொங்குது? பாசம். வாங்க தாத்தா, வந்து சாப்பிடுங்க. உட்காருங்க தாத்தா, உட்காருங்க. வா. சோறு சாப்பிடுங்க தாத்தா. ஆமா, என்ன வெறும் வரையா சாப்பிடுறது? சாம்பார் காய்கறி எல்லாம் எங்க? தாத்தாக்கு ஆவக்காய் ஒரு கடை ரொம்ப உசுரு. தாத்தா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பட்டணத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு எவ்வளவோ கேட்டோம், முடியவே முடியாதுன்னுட்டாங்க. அவனுங்க கிடக்குறானுங்க லூசு பசங்க. அதானே? இன்னைக்கு சாயங்காலம் உங்க 2 பேரையும் நான் பட்டணத்துக்கு அனுப்புறேன். ஐயோ, தாத்தா கொஞ்சம் சோறு போடுவா? ஆஹா, இங்கதான் சோறு எக்கச்சக்கமா இருக்கு. நான் என்ன மனுஷனா பேயா? வேண்டாம். தாத்தா, நாங்க போயிட்டோம்னா நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கா? பைத்தியக்கார பொண்ணுங்க, இவ்வளவு சாப்பாடு இருக்கு, இத்தனையுமா இப்ப சாப்பிட போறேன்? இதுல மிச்சம் வச்சு ராத்திரிக்கு சாப்பிடுவேன். நாளைக்கு? நாளைக்கா? நீங்க தான் சினிமா பார்த்துட்டு திரும்பி வந்துட போறீங்க. அப்புறம் என்ன, அங்கேயேவா படத்துக்கு போறீங்க? சினிமாவா? என்னது பாசம் பொங்குதுன்னு சொல்லிச்சுங்க, ஒன்னத்தையுமே காணமே. இதுதான் பொங்குற பாசமா? எப்படி இருக்க தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்? ஏஞ்சல் மாதிரி இருக்கேன். நான் ஊஞ்சல் தான் பாத்திருக்கேன். ஏஞ்சல்னா? ஏஞ்சல்னா தேவதைன்னு அர்த்தம். இந்த நைஸ் எல்லாம் கட்டி என்ன ஏமாத்த முடியாது. குட்டி, நீ என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு இப்பதாமா புரியுது. அப்ப உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல காதல் பண்ண போறோம். காதல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன எப்ப பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? ஐயோ, யார்டா இவ? ஐயோ, என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. எப்ப பார்த்தாலும் பட்டணம் பட்டணம்ங்கறியே. இந்த வயசான காலத்துல எங்க தாத்தாவை அம்போன்னு விட்டு வர முடியுமா? அவருக்கு தான் சோறாக்கி குழம்பு வைக்க தெரியல. சாரி, உதறிட்டு வரதுக்கு தோல்ல கிடக்குற துண்டு இல்ல உறவு. எனக்கு எங்க அம்மாவை தெரியாது, அப்பாவை தெரியாது, எல்லாமே எங்க தாத்தா தான். சரி சரி, அதெல்லாம் உனக்கு புரியாது, பேசாம படு. நோ, எப்போ பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறீங்களோ அப்பதான் காதல். அது வரைக்கும் டோன்ட் டச் மீ. இப்போ வெளியே போய் படுங்க. ஆசையை தூண்டி விட்டு இப்படி இங்கிலீஷ்ல திட்டினா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆம்பளைங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற. அடடடடடா, நானும் ஒரு பொம்பளை, எனக்கும் ஆசை இருக்குங்கறத நீங்க மறந்துடுறீங்க. அது ஞாபகம் வர வரைக்கும் வெளியே போய் படுங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் போனோம்? சரி, நான் வெளியே போய் படுக்கிறேன். போடி. போயா. போ போ. எங்க போய் படுத்துக்குவ? இங்கதான் வந்தாவணும். என்னங்க, எப்பவுமே தலானி துணைக்கு வராது. அடி. ஆம்பளை ஆசை அடக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா பொம்பளை அங்குசத்துக்கு அடங்காத யானையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த யானைய எதுலயும் மடக்க முடியல. என்ன ஆனை? சும்மா கடந்த செங்க ஊதி கெடுத்த மாதிரி நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிட்டு எங்க போயிட்டோம்? ஓ, இங்க வந்து படுத்திருக்கியா மகாலு? உங்ககிட்ட எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த புடியோட மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. கூந்தலா இது?
மயில் தோகை என் கண்ணு இல்ல. செம்ம மூட்ல இருந்தேன். என் மூட கெடுத்துட்டு இங்க வந்து இருக்கிய. மகானு அண்ணே. தம்பி சொத்தா. ஆமா உன்னையும் உன் பொண்டாட்டி விரட்டி விட்டாள? ஆமாண்ணே, இப்படியே அவங்கள விட்டோம் வர வர நமக்கு அதுவே மறந்துடும். ஆமாமா. ஆமா இப்ப என்ன தம்பி பண்றது? ஒரு ஐடியா, பேசாம அவங்கள ரேப் பண்ணிடுவோம். ரேப்பா? அப்படின்னா? ரேப் தெரியாது சொல்றேன். என்னடி பண்றது? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஐயோ, என்ன பண்ண போறீங்க? ரேப் ரேப் பண்ண போறீங்க. டேப்பா? ரேப் இல்ல, ரேப். சினிமால வில்லனுங்க பண்ணுவாங்க, அதை இப்ப ஹீரோ பண்ண போறேன். ஐயோ, என்னது இது? என்னங்கடி எங்களை இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டியா? ரேப் தெரியுமா? ரேப் அது இப்ப பண்ண போற. ரேப்பா? யா. இது பாருங்க, ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சு பண்றது ரேப் இல்லடி, காப்பு. ஆ! ஓட். இங்கடி போடுறேன். பாதி சக்தி வீணாகுது. அப்படியே படுத்துக்கிறேன், அப்படியே படுத்துக்கிறேன். இதோ வரேன். உன்னை இன்னைக்கு கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு. என்னடா என்ன கலாட்டா பண்ற? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். போறடான்றே. அப்பா மகாலட்சுமி கதா தர. தாத்தவது ஆத்தவது. ரெண்டு பேரும் கூடி பேசிட்டு என்னடா பண்றீங்க? டேய் ராஸ்கோல்களா, வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏப்பா ரேப் தாத்தா, ரேப். ஆமா, இவன் என்ன சொல்றான் புரியலையே. இல்ல தாத்தா, ரேப்னா பாசம். பாசம் ஐயா, இல்ல இல்ல, இவ இல்ல என்றா நீ நொல்ல என்றிய. பாசம் தான் பாசம். அடச்சே, பரதேசி பயல்களா, பாசன்னா அது உள்ளே வைக்க வேண்டியதானே, ஏன் ஊரை கூட்டுறீங்க? தாத்தா நாங்க பாசத்தை உள்ளதான் வச்சிருந்தோம், இவதான் ஊரை கூட்டிட்டா. ஓஹோ, உங்க பாட்டியும் இதேதான், அவளும் ஊரை கூட்டிடுவா. அந்த நாள்ல பாட்டியும் நானும் என்ன கைவீசம்மா கைவீசன் போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி. வெள்ளி. வெள்ளிக்கிழமை கோயில்ல படுக்கணும் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? போகடா பரதேசி பயலுங்க. ரேப்னா பாசமா என்கிட்டே ரீல் விடுறானுங்க. என் வாழ்க்கையில எத்தனை ரேப் பண்ணிருப்பேன் நானும். தாத்தா உங்களுக்கு இந்த வயசுலயும் ரொம்ப ஞாபக சக்தி வியாபிச்சிருக்கு. என்ன கலா, துணியெல்லாம் பாத்திரக்காரர்கிட்ட போட்டுட்டு இருக்க? ஆமா, பட்டணத்துக்கு போன ஆகுமேனு பார்த்தேன். ஆனா இவங்க இனிமே நம்மள பட்டணத்துக்கு கூட்டிட்டு போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு. அதான் பாழா போயிடக்கூடாதுன்னு பாத்திரமா மாத்திட்டு இருக்கேன். அப்ப கலா, நாம பட்டணத்துக்கு போகவே முடியாதா? என்னடி பண்றது, நம்ம கெஞ்சியும் சொல்லி பார்த்துட்டோம், கொஞ்சியும் சொல்லி பார்த்துட்டோம். இவங்க தான் ரேப் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே. ஆமா ஆமா, நல்ல வேளை தாத்தா வந்து காப்பாத்துனாங்க, இல்லன்னா அவங்க நம்மள டேப் பண்ணிருப்பாங்க. ஐயோ, டேப் இல்ல ரேப். ஏமா ரேப்னா என்னமா அர்த்தம்? சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, நான் கொஞ்சம் ரேப் பண்ணிக்கட்டுமா? வந்து நீங்க நேரா எதுக்கு வீட்டுக்கு போங்க, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, டேப் பண்ணிக்கங்க. யோ போய முதல்ல இருந்து. மடையல இருக்கா கலா, இது ரொம்ப அழகா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ. நிஜமா? தேங்க்ஸ்.
பொம்பளைங்கன்னா அடக்கம் ஒடுக்கம் வேணும்பாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் காரி மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா எவன் தான் கை பிடிச்சிருக்க மாட்டான். தாத்தா அப்பவே சொன்னாரு, படிச்ச பொண்ணா கட்டிக்கடான்னு. கேட்டேனா நான்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த புலம்பு புலம்புறீங்க? என்ன நடந்துச்சா? நான் மட்டும் வரலன்னா எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கு தான் சொன்ன பட்டணம் போலான்னு. அங்க போனா ரவுடி பசங்க கைப்பிடிச்சு இழுப்பாங்கல்ல. அப்படியே கழுத்து எடுத்து கொண்டுடுவேன். பட்டணமா பட்டணம்? கிராமத்துல ரவுடிங்க ஏதோ பாவம் நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. இதே பட்டணமா இருந்திருந்தா நம்ம எலும்பை எண்ணிருப்பானுங்க. இனிமேலாவது புத்தியோட நடந்துக்க. கட்டிடுங்க சார். போய் புடவை கட்டி. அது என் வீட்டுக்காரர் இருந்து ஊர் தானே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, நான் பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தேன். ஏங்க என் கல்யாணத்துக்கு வரல? அது அது உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான். சாரி. தேங்க்ஸ். ஆமா, இவர் யாரு? ஓ, உங்க வீட்டுக்காரரா? ஆமா, என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் மாதிரியே புல் ட்ரவுசர் போட்டிருக்காரு. ஆமா, நீங்க என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? மெட்ராஸ்ல மணிராஜ் ஏஜென்சின்னு ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட 100 பேர் வேலை செய்யறாங்க. 100 பேரா? இதுல வேலை பார்க்க எத்தனை கிளாஸ் படிச்சிருக்கணும்? டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரியா? டிகிரி காஃபி போட தெரியணுமா? இல்லம்மா, பிகாம் படிச்சிருக்கணும். அதான் என் வீட்டுக்காரரும் படிச்சிருக்காரு. அக்கா அக்கா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என் புருஷனுக்கு பட்டணத்துல வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க. சரி. என்னங்க, உங்க கம்பெனில மகா புருஷனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். நிச்சயமா தரேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப உங்க விலாசம்? அது நான் அடுத்த வரும்போது அட்ரஸ் தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். ஐயோ ஐயோ, என் குடத்தை அங்கே விட்டுட்டேனே. அக்கா நான் வரேன்க்கா. பிள்ளையாரப்பா, உன் தம்பி முருகன் பொண்டாட்டிய மயில உட்கார வச்சு ஊர் ஊரா சுத்துற மாதிரி என் புருஷனை ரயில்ல உட்கார வச்சு பட்டணம் பூரா சுத்தணும். கருணை காட்டப்பா. இவங்க புருஷங்க தான் நம்ம ரூட்டுக்கு ஒத்து வரல. வேற ரூட்டை போட்டு இவங்களை பிரிச்சிட வேண்டியதுதான். அட என்ன இது, பட்டணபுரம் சொல்லிட்டு 2 பேரும் இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க? வயிற்றுச்சல் தான். அது ஏன் கேக்குறீங்க? நானும் இவ்வளவு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு பட்டணத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு. எல்லாம் செவிடங்காதல சங்க ஊதன கதை தான். ஆமா சுமதி, சாப்பாட்டை கட் பண்ணி பாத்துட்டோம். போய் ஹோட்டல்ல திங்கிறாங்க. ராத்திரி அதையும் கட் பண்ணி பாத்துட்டோம். வந்து ரேப் பண்றாங்க. அப்படியா? ஆமா, வந்து டேப் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பட்டணம் போறதுக்கு நான் அருமையான ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிருங்க. ஊரை விட்டு ஓடி போறதா? நீங்க தான் பார்வதி வீட்டுக்காரர்கிட்ட வேலை கேட்டு அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, அங்க போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. அப்புறம் உங்க புருஷங்களை கூப்பிடுங்க. அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. ஏன்னா உங்களை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாதுல்ல. என்ன யோசிக்கிற? நான் சொன்ன ஐடியா உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. கலா போலாங்களா? போலாங்களா? சரி, போயிடுவோம். போலாம். கலா, போறது போறோம். இன்னைக்கு வடை பாயசத்தோட கவனிச்சுட்டு போயிடுவோம். கரெக்ட். இன்னைக்கு நானே பாட்டு போட்டுற வேண்டியதா. விருந்து காத்துட்டு இருக்கு. எங்க போறீங்க? விருந்தா? இன்னைக்கு வடை பாயசத்தோட விருந்து. என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னது எல்லாமே வீட்டுல ஏருக்கு மாறா நடக்குது? இன்னைக்கு உங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. வடை பாயசத்தோடயா? அதுக்கு நீயே பாட்ட போட்ட? நாம காதல் பண்ண போறோமே, அது தாத்தாவுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். அம்மா தாயே, ஆள விடு. கொஞ்சுவ, கட்டி பிடிப்ப, எனக்கு மூடு வந்துரும். அப்புறம் டவுனுக்கு போகணும்னு அடம் பிடிப்ப. இது நமக்கு ஒத்து வராது. நான் வெளியிலேயே போய் படுக்கிறேன். நான் உங்க பொண்டாட்டி இல்ல, நான் அப்படி எல்லாம் செய்வேனா? நான் பழைய மகாலட்சுமி இல்லைங்க, நான் உங்க புது மகாலு. என்னங்க, என்னாச்சு? நீ பாட்டுக்கு என் மூட கிளப்பி விட்டுட்டு அப்புறம் வெளியே போய் படுன்னு சொல்லிடுவேன். வேண்டாப்பா. சீ, நான் அப்படி எல்லாம் சொல்வேனா? என் கண்ணு இல்ல, என் புத்தி இல்ல, என் செங்கச்சக்கா. முருகா, இன்னைக்கு எனக்கு கொண்டாட்டம் தான்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. நானும் கலாவும் பட்டணத்துக்கு போறோம். கலாக்கு வேலை கிடைச்சதும் உங்களை கூட்டிக்கிறோம். அடிக்கடி இவ யாருன்னு கேட்டுட்டு இருப்பீங்க.
நான் உங்க பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. கடவுளே காப்பாத்துப்பா. கான்ஸ்டபிள். எஸ் சார். எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. அமைக்கிறேன் சார். வாங்கயா. வணக்கம் சார். ஷட் அப். வணக்கத்துக்கு மரியாதைக்கும் தலைவணங்க மாட்டான் இந்த மாரிமுத்து பாண்டியன். சல்யூட்டுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாலிஷ் போட்டு உருவி விட்டேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா கீழே இறங்கிரும். ஏயா டியூட்டில இருக்கும்போது மாலிஷ் போட்டா சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் என்னையா நினைப்பான்? இங்க நின்னுகிட்டு மாலிஷ் போட்டா தானே தப்பா நினைப்பான். வாங்க ஓரத்துக்கு போயிருவோம். கையேடு மேன். கையெடுத்தா நீங்க நொண்டி ஆயிருவீங்க. இந்த கையேடு. எந்த கையெடுத்தாலும் நொண்டி ஆயிருவீங்க. எங்க கையா? ஓ இதுவா? வா சைடு போலாம். பின்ன அடிக்கிறேன். அடி. நீங்க பரவாயில்ல சார், கேட்டவன கொடுத்துட்டீங்க. நேத்துக்கு இப்படித்தான் ஒருத்தன் சொல்ல பண்ணிட்டான். என்ன இருந்தாலும் இது ஓன் தொழில் இல்லையா? ஆஹா, என்னாச்சு? ஆஹா, உங்க உருவத்துக்கு நியாயமா கமிஷனர் பதவியே கொடுத்திருக்கணும் சார். ஐஜியாக வேண்டியவன் என்ன துப்புற? உங்களை துப்புற சார். உங்க திறமை இந்த நாட்டுக்கு புரியலையேன்னு கவலைப்படுறேன். சரி பணத்தை கொடுங்க. இந்த மாரிமுத்து பாண்டியன் பணமா கேக்குற? என்ன சும்மாவா கிடைக்குது? நியாயமா அந்த உருவத்துக்கு வெண்ணையே போட்டிருக்கணும். ஏன் வெண்ணைய தடவல? வெயில்ல போனா நெய்யா உருவிடுவீங்களே. சரி பணத்தை கொடுங்க. கொடுக்கலனா சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் என்ன நினைப்பான்? கரெக்ட். உங்கனால இந்தியாவுக்கே கெட்ட பேர் வந்துரும். கரெக்ட். எங்க உனக்கானா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஒருத்தரும் கிடைக்கல சார். கூட்டுறவு பெருக்கிறவ கூட கிடைக்கல? இல்ல சார். நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில விபச்சாரம் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? மாரிமுத்து பாண்டியா. கான்ஸ்டபிள் நீ என் பேரை சொல்ற? நோ கான்ஸ்டபிள் ஸ்பீக்கிங், ஐ ஆம் ஸ்பீக்கிங். மாரிமுத்து பாண்டியா, காக்கி சட்டை போட்டவெல்லாம் ஐஜி ஆகிட முடியுமா? கூர்க்காவும் வாட்ச்மேனும் தான் காக்கி சட்டை போடுறாங்க, அவங்க ஐஜி ஆகிட முடியுமா? உன்னை 99 தடவை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ ஒன்னும் திருந்தல. இன்னும் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிரு, 100 ஆயிரம், செஞ்சுரி அடிச்சிருவேன். பெரிய கவாஸ்கர். என்னைக்காவது ஒரு நாள் நேரம் நின்னுகிட்டு உன் பேரை சொல்லிருக்கியா? மாரிமுத்து பாண்டியன். இந்த இடம் எடுக்கிற நீ ஐஜி ஆகணுமா? என்ன மேன் சிரிக்கிற? முட்டிக்கு முட்டி தட்டுவேன். இந்த மாலிஷ் போடுறவனுக்கு போலீஸ்காரனை பத்தி தெரியணும். இழுத்துட்டு வாங்கயா. ஏயா சின்னராசு, தெய்வீகமான ஒரு குடும்ப வாழ்க்கைய தெருவுக்கு கொண்டு வந்துட்டிய. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. மாசத்துல பாதி நாள் ஆத்தா வீட்டுல இருக்கிறா. நானும் அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சு சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உடனே முடிவு தெரியறதுக்கு இது என்ன வழக்கா? வாழ்க்கையா? ஏமா லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பிறந்த வீடு சொந்தம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் நிரந்தரம். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த பாருமா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு வெளியில போனா ஒண்ணு புருஷனோட போகணும், இல்ல 4 பேர் தூக்கிட்டு போகணும். அப்பா அம்மா பேர்ல அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், அதுவே உனக்கு ஆபத்தா போயிடக்கூடாது பாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கய்யா. இதுக்கு மேல என்னத்த உரைக்கிற மாதிரி சொல்றது? கமெண்ட்ரா. இந்த பார் லட்சுமி, நீயும் பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போகாம புருஷனோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிய பாரு. நாட்டாமக்காரையா, உங்க பஞ்சாயத்து எப்போதுமே நியாயமானதுதான், அப்படித்தானே? பின்ன ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போறதே தப்புங்கிற நீங்க 2 பொண்ணுங்க ஊரை விட்டு ஓடுறது நியாயங்கிறீங்க. உங்க மருமக்களை புத்தி சொல்லி திருத்த முடியல, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இந்த லட்சணத்துல எனக்கு புத்தி சொல்ல உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? முதல்ல உங்க வீட்டை திருத்துங்க, அப்புறம் நாங்க திருந்திக்கிறோம். மாலிஷ் மகாஜனங்களே,
இனிமே நாமளும் மாலிஸுக்கு அதிகமா பணம் கேட்கணும். மாலிஸுக்கு அதிகமா பணம் கேட்டா கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? புடவை விலை அதிகமா போச்சு, அதுக்காக யாரும் புடவை கட்டாம இருக்காங்களா? ட்ரெயின் டிக்கெட் விலை அதிகமா போச்சு, அதுக்காக யாரும் ட்ரெயின்ல போகாம இருக்காங்களா? அவ்வளவு ஏன் பிராந்தி விலை அதிகமா போச்சு, அதுக்காக யாரும் குடிக்காம இருக்காங்களா? அதே மாதிரிதான் இதுவும். நம்ம அதிகமா பணம் கேட்கறதுல தப்பே கிடையாது. ரேட்ட ஏத்த ஒத்துக்கலைன்னா வெளியே போயா. நீ நம்மால தானே? அப்ப உட்காரு. போராட்டத்தை தவிர வேற வழியே கிடையாது. ஆஹா, நம்ம சங்கத்துல தாய்க்குளமும் வந்து சேர்ந்திருக்காங்க. தாய்க்குளம், தாய்க்குளம், தாய்க்குளம். நான் சொன்னா கண்டினியூ பண்ண சொன்னா சொல்லியா? ஏன் தலைவா, நம்ம போராட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? பஸ்ஸை எரிப்போம், ரயில மறிப்போம், பிளேனை கவுத்துவோம். இந்த மாரிமுத்து பாண்டியன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆஹா, நம்ம மாலி சங்கத்துக்கு போலீஸும் வந்திருக்கு. அடிங்கடா. அடிங்கடானா கைதட்டுங்கடான்னு அர்த்தம். இவங்களுக்கு எல்லாம் அடிங்கடா புடிங்கடா இதுங்கடான்னு சொன்னாதான் புரியும். நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில நீங்க போராட்டம் பண்ண போறீங்க. ரைட் சைடுல சைனாக்காரன் பார்த்துட்டு இருக்கான், லெப்ட் சைடுல பாகிஸ்தான்காரன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? அவங்க பாத்துக்கிட்டு இருந்தா எங்க உழைப்ப யாரு பாக்குறது? என்னாச்சு? அதுக்காக யூனியன் வச்சு கலாட்டா பண்றதை என்னால அனுமதிக்க முடியாது. அதை மீறி நாங்க ஸ்ட்ரைக் பண்ணியே தீர்வோம். என்ன பத்தி ஏமா என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலாவா இருக்கு? செய்ற பி கேர்ஃபுல். இந்த மாரிமுத்து பாண்டியனை பத்தி உனக்கு தெரியாது. மாலிஷ் மாலிஷ்னு ஜனங்களை போலிஷ் ஆக்கிட்டு இருக்கீங்களா? மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. கலைஞ்சு போறதுக்கு நாங்க என்ன காக்கா கூட்டமா? இந்த மாரிமுத்து பாண்டியனை பத்தி உங்களுக்கு தெரியாது. முட்டிக்கு முட்டி தட்டி கைய கால வெட்டி பெட்டியில வச்சு புட்டி பார்சல் பண்ணிடுவேன். இதுதான்டா போலீஸ். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். இதுதான் மாலிஸ். மாரிமுத்து பாண்டியன் அரெஸ்ட் பண்ணுங்க. வேற சின்ன ஐயோ, நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில நீ கர்ப்பமாயிருக்க, ஒன்னும் செய்ய முடியாது. பட் ஒன் திங், நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தது மகா தப்பு. டாக்டர் கிட்ட சொல்லிருக்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஊர் போய் சேர்றீங்க. இல்ல இந்த மாரிமுத்து பாண்டியன் ரொம்ப மோசமானவன் ஆயிடுவான். பி கேர்ஃபுல். சிஸ்டர், ஒரு சின்ன விண்ணப்பம். ஆம்பளை குழந்தையா பிறந்தா என்ன மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் ஆக்குங்க. பொம்பளை குழந்தையா பிறந்தா என்ன மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் கட்டி வைங்க. மெட்ராஸ் கடல் மாதிரி அட்ரஸ் வச்சுட்டு அலைஞ்சாலே கண்டுபிடிக்க முடியாது. இதுல நம்ம பொண்டாட்டிங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எப்படிதான் கண்டுபிடிக்க போறோமோ? சீக்கிரமா கண்டுபிடிச்சு கிராமத்துக்கு கூட்டு போனோம். நடவு வேலை வேற அப்படியே நிக்குது. கலா எங்கம்மா இருக்க? அண்ணே புலம்பாம இரு, சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். என்னங்க என்னங்க, நீங்க மெட்ராஸுக்கு புதுசா? ஆமா. உங்க பொண்டாட்டிகளை தேடி தானே வந்திருக்கீங்க. உங்க பொண்டாட்டிகள்ல ஒருத்தர் சிகப்பு, ஒருத்தர் புது நிறம், கரெக்டா? தம்பி, பூக்கார பொண்ணு புட்டு புட்டு வைக்குது. இரு. ஏமா, அவங்கள நீ பாத்தியா? பாத்தியாவா? அவங்க இருக்கிற இடமே எனக்கு தெரியும். வாங்க. அப்படி போட்டு தாக்கு. ஐயோ, காப்பாத்துங்க 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 பாத்துங்க பாத்துங்க. என்னமா நடந்துச்சு? அண்ணா கம்முனு வந்துட்டானே, கபால கைய பிடிச்சு எடுத்துட்டா. சும்மா இருந்த எங்களை இவதான் கூட்டிட்டு வந்தா. கீச்சிருவேன். மரியாதையா 200 ரூபாய் கொடுத்துட்டு போ. வாட்? 200 ரூபாயா? ஏங்க பூக்காரி கைய பிடிச்சி இருக்க 200 ரூபாயா? கொஞ்சம் முன்ன பண்ண பார்த்து பேசி முடிங்க. இது ரொம்ப அநியாயம். என்னவா நீங்க கூட்டம்? என்ன கூட்டம்?
தெரியாமையே கூடுறதுனாலதான் இந்த நாடு உருப்பட மாட்டேங்குது. சொல்லு. வந்து நான் வந்துகிட்டே இருந்தேனா இவங்க 2 பேரும் என்ன கையை பிடிச்சு எடுத்து வம்பு பண்றாங்க. இல்ல சார், இவ போய் சொல்றான். Shut up. நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில ஒன்ன கைய பிடிச்சு இழுத்திருக்கீங்க. இந்த ஆரிமுத்து பாண்டி இருக்கிற ஏரியால ஒன்ன சைட் அடிக்கவே பயப்படுவாங்க. நீங்க என்னன்னா கை பிடிச்சு இழுத்திருக்கீங்க. கான்ஸ்டபிள், இது அநியாயம் சார். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். நாங்க ஊருக்கு புதுசு. எங்க 2 பேர் பொண்டாட்டிகளும் பட்டணத்து ஆசையில இருந்து ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்களை தேடிதான் நாங்க வந்தோம். பொண்டாட்டிகளை காட்டுறோம் சொல்லி கையை பிடிச்சு இழுத்து. அழாத மேன். சந்தேகம்னா இந்த போட்டோ பாருங்க சார். போங்கய்யா. யோ, ஒண்ணு இல்லையா? இந்த பொண்ணுங்களா? நான் பார்த்திருக்கேனே. ஏன் சார், உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஏன் தெரியாம? இந்த பொண்ணு மாசமா இருக்கா, ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. நிஜமாவா? நான் பொய் சொல்ல மாட்டேன்பா. என் பொண்டாட்டி மாசமா இருக்கா? எனக்கு தெரியாது. Shut up. Follow me. Good morning, Hello, doctor. இந்த 7ஆம் நம்பர் வார்டுல அட்மிட் பண்ணியிருந்தேனே, அவங்க இருக்காங்களா? அவங்க போயிட்டாங்களே. அதுல சார், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொன்னேன். தமிழ மொட்டையா சொல்லாதீங்க டாக்டர் சார், அர்த்தம் வேற மாதிரி மாறிடும். தேங்க்யூ சார். வரேன் சார். சிண்டே, அழாத. இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன பண்றது? டிவில ரேடியோல விளம்பரம் கொடுத்துட்டா கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். அதை உடனே செய்யுங்க, உடனே செய்யுங்க. சிண்டே, உணர்ச்சி வசப்படாத. இன்ஸ்பெக்டர், டிவிலயும் ரேடியோலயும் விளம்பரம் போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி கிராமத்துல ரொம்ப தப்பா பேசுறாங்க. இதுல நியூஸ் வேற வந்தா எங்க தாத்தா ரொம்ப மனசு உடைஞ்சிருவாரு. ஆமா தம்பி. என்னப்பா இது, ரேடியோல வந்தா குடும்பமானம் போயிடும், டிவில வந்தா தாத்தா மனசு ஒடிஞ்சிரும். போலீஸ் நாயை வச்சு கண்டுபிடிங்க. சிண்டே, கொடைய வச்சு குத்த பாக்குற, நாயை விட்டே கடிக்க விடுவேன். இந்த ஆரிமுத்து பாண்டி இருக்கிற வரைக்கும் அவங்க எங்க போனாலும் விட மாட்டேன், கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். இது என் கடமை. ஃபாலோ மீ. கடமை, அது கடமை. கிராமத்தை நாம் பார்க்கின்ற போது இங்க குழந்தைகளுடைய பிறப்பு அதிகமான அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பெருமை எல்லாம் சுமதி அவர்களே சாரும். என் பொண்டாடி டைவர்ஸ் ஆயிட்டு போயிட்டா. என் குடும்பத்தை பிரிச்சத இந்த மாதிரிங்க. நல்லா இருப்பேனே. சுமதி, என்ன இது? பின்ன என்ன சார், எவ்வளவோ நேர்மையான முறையில சொல்லி பார்த்தா இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை ஏற்படுத்தி பிரிச்சு விட்டேன். வாட், பிரிச்சு விட்டியா? பொறுக்கிற குழந்தைய தடுக்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க, இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இல்ல. சோ யூ ஆர் டிஸ்மிஸ். நீங்க என்ன சார் டிஸ்மிஸ் பண்றது? நானே ராஜினாமா பண்ணிட்டு போறேன். என் புருஷன் கிட்ட போனாலாவது 4 பேருக்கு தேய்ச்சி விட்டாவது என்ன காப்பாத்துவார். நான் வரேன் சார். தேய்ச்சி விட்டா என்ன வேலையா இருக்கும்? மாலேஷ், மாலேஷ், மாலிஸ், 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 மாலிஸ். என்ன இவ்வளவு காத்து போகுது? நீயா? நீங்களா? உன்னை கோர்ட்ல சந்திப்பேன்னு நினைச்சேன், இப்படி ரோட்ல சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. அழாத சுமதி, அழாத. ஞாபகம் இருக்கா 5 வருஷத்துக்கு முன்னால நான் உனக்கு என்ன தேய்ச்சி விட, நான் உங்களுக்கு என்ன தேய்ச்சி விட 2 பேரும் மெய் மறந்து சீயக்காயே தேய்க்காம குளிச்சமே, ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த அழுக்கோட தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். கல்லானாலும் கனவை, புல்லானாலும் புருஷன். ஆஃபானா காதலனா? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? நான் இப்ப தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். நிஜமாவா? ஆ. ஆனா நான் டெய்லி தண்ணி அடிக்கிறேனே. என்னது, நீ டெய்லி தண்ணி அடிக்கிறியா? தப்பில்லைங்க. ஓ, அடி தண்ணியா? நான் குடி தண்ணியாக்கு நினைச்சேன். பின்னால உட்காரு, நான் ஓட்டுறேன். 2 பேருமே சேர்ந்து மாலிஷ் போடலாம். போலாம். உட்கார்ந்துட்டியா? உட்கார்ந்தாச்சு. டேங்க அப்பா, என்ன கணம். மாலிஷ். மாலிஷ். தம்பி, நம்ம பொண்டாட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செத்து சுண்ணாம்பாகி நொந்து நூலாயிடுவோம் போல இருக்கே. இவ்வளவு பெரிய சிட்டில இவங்களை எங்க தேடுறது? பயப்புள்ள இங்க கிடைக்கட்டும், காலை தரிச்சு அடுப்புல வச்சிடுறேன். முதல்ல கிடைக்கட்டும், அப்புறம் அடுப்புல வைக்கிறதா ஸ்டவ்ல வைக்கிறதான்னு பாத்துக்கலாம். தேடலாம். தம்பி, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, வறண்டு போச்சு. எது? தொண்டை. பக்கத்துல வீடுங்கள்ல ஏதாவது நீராகரம் வாங்கிட்டாங்க. நீராகரமா? இங்க அதெல்லாம் கிடைக்காது. நீ இங்கே இரு, நான் இளநீ வாங்கிட்டு வரேன். இளநீரா? யாரியா நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணல, சும்மா தான் நிக்கிறேன். தம்பி, என்ன பொண்டாட்டிய பரிவர்த்த மாதிரி உட்கார்ந்துருக்க? அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? எல்லாம் மூப்பம்பட்டி மூக்காயிட மகிமைதான். தம்பி, என் பொண்டாட்டியும் ஒருத்தன் கூட ஓடிட்டாப்பா. ஓ பொண்டாட்டி ஓடிட்டாளா? போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே. ஓடி போனதே போலீஸ்காரன் கூட தானே. தம்பி,
காம போன உன் பொண்டாட்டி கிடைக்கணும்னா இந்த தாயத்தை கட்டிக்கோ. ஜெய் மூப்பம்பட்டி மூக்காய். ஜெய் மூப்பம்பட்டி மூக்காய். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. மூப்பம்பட்டி மூக்காய் மனசுல சஞ்சலம், வாழ்க்கையில விரக்தி, குடும்பத்துல பகை, பில்லி சூன்ய வேதனை. ஒருத்தனுக்கு மாட்டை காணும், ஒருத்தனுக்கு வீட்டை காணும், ஒருத்தனுக்கு பொட்டியை காணும், ஒருத்தனுக்கு பொண்டாட்டியை காணும். இதுல இருந்து விடுபண்ண ஆசையா? அப்படின்னா இந்த தாயத்தை கட்டிக்கங்க, உங்க குறையெல்லாம் தீரும். வாய்ந்த பக்கம் வந்தேன். கேட்டதெல்லாம் சொல்லுவியா? சொல்லுவேன். இந்த சேப்பு புடவை கட்டிருக்காங்களே யாரு இவங்க? ஒரு பொம்பளை. அவங்க என்ன புடவை கட்டிருக்காங்க? சிகப்பு புடவை. அது எப்படி சொல்ற? என் நெஞ்சில இருக்கிற தாயத்தோட மகிமை. வாழ்க. இந்த தாயத்தை வாங்கி உங்க நெஞ்சில கட்டிங்க, உங்க குறையெல்லாம் தீரும். ஜெய் மூப்பம்பட்டி மூக்காய். வாய்ந்த பக்கம் வந்தேன். கேட்டதெல்லாம் சொல்லுவியா? சொல்வேன். எப்படி சொல்ற? என் நெஞ்சில இருக்கிற தாயத்தோட மகிமை. இந்த பேண்ட் சட்டை போட்டு நிக்கிறாரு யாரு? அவரு வெள்ளாங்குளம் பாஜு. அவர் எதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கார்? பொண்டாட்டி தேடி வந்திருக்கார். யாரோட வந்தார்? அண்ணனோட வந்தார். அந்த அண்ணன் எங்க இருக்கார்? இதோ இங்கே. அண்ணே தம்பி. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. நிறுத்துங்கய்யா. குடுமி வச்சுட்டு எவனும் மெட்ராஸ்குள்ள நுழைஞ்சிட கூடாது. உடனே கூப்பிட்டு படுக்க வச்சிருவிய. அண்ணே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏன் இங்க வந்து படுத்துட்ட? எழுந்திருச்சு வா. தாயத்துக்கு காசு கொடுத்து போயா, இல்லாட்டி ரத்தம் வாந்தி வந்துரும். உனக்கா பெருசு? ஏன்? இவ்வளவு நேரம் படுத்து இருந்ததே பெருசு. இந்த அப்படி ஏங்க நான் தான் இங்கேயுமா வந்துட்ட? ஏங்க 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 எங்க பொண்டாட்டிகளை பிரிச்சு மெட்ராஸ் அனுப்புறது பத்தாதுன்னு எங்களையும் பிரிக்க கூட வரீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் உங்க குடும்பத்துல குழப்பமே உண்டாச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடி தரேன். நீங்க ஒண்ணும் தேட வேண்டாம். மெட்ராஸ்ல எங்க பொண்டாட்டிகளை நாங்களே தேடிக்கிறோம். எங்களை விட்டுடுங்கம்மா ப்ளீஸ். ஏங்க இவ்வளவு பெரிய சிட்டில எங்கன்னு போய் தேடுவீங்க? எங்க வீட்டுல வந்து தங்கிக்கிங்க. எங்க வீட்டுக்காரர் யூனியன் லீடர், அவர்கிட்ட சொல்லி தேட சொல்றேன். தம்பி இவங்க சொல்றதும் சரிதான். இவங்க வீட்டிலே தங்கி தேடலாம். ஏங்க குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணிட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படி போடு. வாங்க வாங்க. கொலை கொலை. என்னங்க கொலையா? யாரு கொன்னா? எங்க கொன்னா? நீ 2 பேரை வச்சிருக்கியே. என்னது? நீ 2 பேரை கொண்டாந்து வச்சிருக்கியே. அவங்க ஒரு கொலையை பண்ணிவிட்டு கொரட்டை விட்டு தூங்குறானுங்க பாத்தியா? டேய் குடுமிங்களா, இவங்க எந்திரிங்களா. குட் மார்னிங். குட் மார்னிங். பெட் காபி ரெடியா? பெட் காஃபியா? ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வேன் வர போகுது. அடி அடி நடிச்சு கொண்டு போக போறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. போலீஸ் உங்களை தேடுற அளவுக்கு என்ன தப்பு செஞ்சீங்க? நான் தப்பு பண்ணனா? பேப்பரை பாருங்கடா. பாலிஷ் போடும்போது நினைச்சேன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு. அண்ணே நாம கொலை பண்ணதா பேப்பர்ல போட்டிருக்கேன். நம்ம பொண்டாட்டிங்க ஏதோ சிக்கல மாட்டிருக்காங்க. இப்ப என்ன தம்பி பண்றது? அண்ணே புறப்படு, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிப்போம். தம்பி போலீஸ் ஸ்டேஷன் போனா உதப்பாங்க. உதைக்கிறது மட்டும் இல்ல, முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பேசாம உங்க பொண்டாட்டிங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சுட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அப்படிங்கிறீங்க? அதான் சரி, வா போலாம். ஐயோ போலீஸ் வருது. குனி வடகரியா ஊற வச்சு சாப்பிடு. பொண்ணுங்களை காணமே. என்ன பாக்குறேன்? சாப்பிடு. பட்டணத்து ஆசையில வந்து கொலைகேஸ்ல வேற மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை எங்க போய் தேடுறது? என் பின்னாடி வாங்கய்யா, நான் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். நம்ம வீட்டுக்காரங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேனே. சார் நேத்து வந்து சார் நாங்க மெட்ராஸ் புதுசு. அப்படியா? இந்த பக்கமா வந்த இந்த பொண்ணுங்களை பாத்தீங்களா? சார் இந்த பக்கம். சார் இந்த பக்கம்.
ஃபாலோ மீ. ஏதோ ஒரு பக்கம். டேய், நில்லுங்கடா. என்ன அவ்வளவு கேப்பின்னு நினைச்சிருக்கீங்களா? திரும்புங்கடா. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? எங்க அவங்க அப்பவே ஓடிட்டாங்க சார். ஓடிட்டாங்களா? புடிங்கயா. இவங்க புடிச்சிட்டா இவங்களுக்குள்ள ப்ரமோஷன் கிடைக்கும். கான்ஸ்டபிள் இல்லைங்க, நான் தான் பிடிக்கணும். சரி, மாலிசெல்லாம் முடிஞ்சது. ஒரு 20 ரூபா கொடுங்க. ஒரு 30 ரூபா எடுங்க. எதுக்கு? எடுங்க. எதுக்கு? எடுங்க. எதுக்கு? 50 ரூபாயா இருக்குங்க. ஓ, அதுக்கா? உச்ச சாயில கேக்குறாரு. சங்கீத ஞானம் உள்ளவர் போல இருந்தாங்க. பாய், ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கொண்டா. யோ, நான் உனக்கு பாயா தெரியுதா? நீங்களா? வாடகை நான் கொடுத்திருக்கிறேன், நீ நீட்டமா படுத்துக்கிட்டு பாய் பேயின்றிய. தண்ணி ஊட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. உனக்கு மாத்திரம் தான் அந்த கடைக்காரன் பிராந்தி பாட்டில் கொடுப்பானா? எனக்கும் தான் கொடுத்தான். இந்த பார், என் தலையிலேயே நீ 2 தட்டு தட்டிட்டு 20 ரூபா கேட்கறீ. அது என்ன? நீங்க தான் எனக்கு குரு. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். மெட்ராஸுக்கு எதுக்கு வந்தீங்க? மாரியப்பா, முதல்ல என் பேத்திங்க பட்டணத்துக்கு ஓடியாந்தாங்க. அவங்கள தேடி என் பேரனுங்க 2ஆவதா ஓடி வந்தானுங்க. இவங்க எல்லாரையும் தேடி நான் 3ஆவதா ஓடி வந்தேன். ஓஹோ, ஓடுகாலி குடும்பமா? இப்ப எங்க இருக்காங்க? என்னங்க இப்படி பாயிரீங்க? அவசரப்படுறீங்க. இந்த காட்டுறேன். இதுல இருக்காங்க. பேப்பர்லயா? பாருங்க. இவங்க எங்க வீட்டுல இருக்காங்க. உங்க வீட்லயா? தாத்தா சொன்ன ஐடியா பிரமாதம். இனிமே நம்மள போலீஸ் துரத்தவே முடியாது. நம்ம பொண்டாட்டிகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தம்பி, ஒண்ணு பண்ண, நீ விவசாயத்தை பாத்துக்க. எனக்கு இந்த போலீஸ் வேஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வா அண்ணே, அங்க பாரு. நம்ம வீட்டுக்காரர்களும் நம்மள தேடி பட்டணம் வந்துட்டாங்க. இப்ப அவங்கள நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? தம்பி, ஓம் பொண்டாட்டி. அண்ணே, ஓம் பொண்டாட்டி. ஐயோ, போலீஸ்காரங்க! போலீஸ்காரங்க நம்ம சும்மா விட மாட்டாங்க. நாசமா போங்க. நில்லுங்க. வந்துட்டோம். நில்லுங்க. நில்லுங்க. குட் மார்னிங். கான்ஸ்டபிள், நில்லுங்கயா. யோ, இங்க வாங்கயா. இந்த 2 போலீஸ்ல மீச வைக்கலாம், தாடி வைக்கலாம், மொட்டை அடிக்கலாம் தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. குடிமி வைக்கலாம் எப்ப பர்மிஷன் கொடுத்தாங்க? நேத்து தான் சார். எந்த ஸ்டேஷன்? எக்மோர் ஸ்டேஷன். எக்மோர் ஸ்டேஷனா? திரும்புங்க. இது சுத்துங்கன்னு அர்த்தம். திரும்பி முகத்தை காட்டுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கியா? முகத்தை காட்டுங்கடா. உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இவ்வளவு பெட்ரோல் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இருக்குடா. ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டு ஓடி வந்தீங்க? ஐயா, அது வந்து ரெண்டு கண்ணில்லா பாப்புங்க. எங்க எங்க என்னாச்சு? துரத்திட்டே வந்துச்சு சார். இப்ப என்னாச்சு? துரத்திட்டே இருக்கு சார். இவ்வளவு துரத்தனா பாம்புக்கு மூச்சு வாங்க மேடா. இப்ப என்னாச்சு? பாம்பு நின்னுட்டு சார். அப்புறம் நாங்க ஓட போறோம். அப்புறம் நீங்க துரத்த போறீங்க. அப்புறம் விழுப்புரம். அப்புறம் இப்படி வா.
எஸ் சார். இங்க என்ன பண்ற? பொண்ணுங்களை தேடி வேலை எடுத்துட்டு வந்தேன் சார். உங்களை தேடி நீ ஏன் தேடுற? இதை எடுத்துட்டு போய் பஞ்சர் கடையில போய் ஜிஞ்சர் போடு. சரிங்க. போட்டனா பஞ்சர் கடையில போய் பஞ்சர் போடியா? சரிங்க. ஓ என்ன பொண்ணுங்க வாசனை இருக்குதே. நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க ஒரு மர்டர் பண்ணிருப்பீங்க. மர்டர் கேஸ் புகழ் இந்த மாரிமுத்து பாண்டியன் இருக்கும்போது நீங்க தப்பிக்க முடியுமா? Shut up! வைகை எக்ஸ்பிரஸா? தமிழ்நாட்டி இது போலீஸ் ஸ்டேஷன்யா. ஐயா போன வாங்க 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 உட்காருங்க. பரவாயில்லையே, யாரு என்னன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க அடையாள ஆலமரம் மாதிரி சமூக சேவைக்கு சரஸ்வதி அம்மான்னா பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். இந்த மாரிமுத்து பாண்டியனுக்கு தெரியலனா வக்கீலோட வந்திருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? என் சொந்தக்கார பொண்ணுங்க 2 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்காக தானே வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணுங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்காக கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். மேடம், இந்த 2 பொண்ணுங்களும் கொலை பண்ணிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க? கொலை நடந்த இடத்துல இவங்களுடைய போட்டோ இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல காந்தி படம் இருக்குதே, அவர் என்ன குற்றவாளியா? இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையாங்கிறத கோர்ட் தான் முடிவு செய்யணும். நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில மாரிமுத்து பாண்டியா உனக்கு என்ன அது புரியாம போச்சு? எல்லாமே லேட் பிக்கப் தான். கான்ஸ்டபிள்ஸ், அந்த 2 பொண்ணுங்களை கொண்டு வா. மகாலட்சுமி, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நடந்தது நடந்து போச்சு. வாங்க ஊருக்கு போவோம். பெண்கள் வீட்டை விட்டு தனியா வர தப்பு நான் அப்பவே வச்சிருக்கேன். என் பேச்ச கேட்டு அப்படி நடந்திருக்குமா? இதுக்குத்தான் இந்த மாரிமுத்து பாண்டியன் பேச்சு கேட்கணுங்கிறாரு. கரெக்ட். மன்னிச்சிடுங்க. அவரையா